வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ப 1001 அரேபிய இரவுகள் கதையிலிருந்து ஒரு சிறிய பாகத்த பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பிரபல வணிகன் தன்னுடைய அலுவல் பணிக்காக, அதாவது வியாபாரத்துக்காக தான் சொந்த ஊர்ல இருந்து பல ஊர்களுக்கு சென்றிருந்தாராம். அப்படி அவர் பல ஊருக்கு போயி தான் வியாபாரத்தெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு, தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாராம். அவரு தான் சொந்த ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சு 4 நாள் ஆச்சாம். அவருக்கு ரொம்பவும் பசியா இருந்துச்சாம். அது இல்லாம சோர்வாவும் இருந்துச்சாம். அவரு தன்கிட்ட இருக்கிற மூட்டைய பிரிச்சு பார்த்தாராம். அதுல சில பேரிச்சம்பழம் பழங்களும், சில பிஸ்கெட்டுங்களும் இருந்துச்சாம். இத நல்லா தண்ணி ஊறுற இடமா இருந்தா நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சாராம். அப்ப அவர் அங்க ஒரு மரத்த பார்த்தாராம். அது ஒரு ஆக்ரோட் மரமா. அந்த மரத்துக்கு அடியில நல்ல தண்ணி ஊத்து இருந்துச்சாம். அவர் கொஞ்சம் குழி தோண்டி அந்த தண்ணிய இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கினாராம். அந்த தண்ணிய அவரு குடிச்சாராம். குடிச்சிட்டு அதுல இருந்து பிஸ்கட்டு, பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த தண்ணிய குடிச்சு அதிலேயே தான் மூஞ்ச கழுவிக்கிட்டாராம். அப்பாடா! அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே திரும்புனாராம். திரும்புன ஆளு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாராம். ஏன்னா அங்க ஒரு பெரிய பூதம் கையில ஒரு பெரிய வாளோட அவரை பார்த்து அவரை வெட்டுறதுக்காக வாளை ஓங்குச்சாம். இத பார்த்த அந்த வியாபாரி பயந்து போயிட்டாரா. ஐயோ பூதம் பூதம், ஏன் என்னை வெட்டுற, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு அப்படின்னு கத்தனாராம். அந்த பூதமோ ஆ விட்றா, எதுக்கு நான் உன்னை விடணும் அப்படின்னு கேட்டுச்சான். இவரோ நீ எதுக்கு என்னை வெட்டணும் அப்படின்னு கேட்டாராம். நீ என் பையனை கொன்னுட்ட அப்படின்னு. நான் உன் பையனை கொன்னுட்டேனா, எப்படி? ஆமா, இந்த ஆக்ரோட் மரத்தடியில தான் என் பையன் இருந்தான். நீ இந்த குழி பறிக்கும் போது அதுல என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாராம். ஐயோ அது எனக்கு தெரியாதே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொன்னுச்சான். இவரோ அழுன்னு அழுதாராம். அந்த பூதத்தை ஒரு சிறந்த வேண்டுகோளை வச்சாராம். பூதமே பூதமே, என்னை மன்னிச்சிரு. ஆனா நான் பண்ண தப்பு தான், எனக்கே தெரியாம தானே தப்பு பண்ணேன், அதனால என்னை மன்னிச்சிடக்கூடாதா? தெரிஞ்சிருந்தா நான் உன் பையனை கொன்றுப்பனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனா அந்த பூதம் மன்னிக்கிற மாதிரி தெரியலையாம். அதனால அந்த பூதத்துக்கிட்ட தனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்குமாறு கேட்டாராம். எவ்வளோ நேரம் அவகாசம் வேணும்னு கேட்டுச்சா அந்த பூதம். எவ்வளோ நேரம் இல்ல, 1 வருஷம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். 1 வருஷமா, எதுக்கு அப்படின்னு அந்த பூதம் கேட்டுச்சான். ஆமா, நீ திடீர்னு என்னை கொன்னுட்ட அப்படின்னா என்னுடைய மனைவி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கடன் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நான் நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ணணும் பணமெல்லாம், அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அதனால எனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் என்னோட சொந்த ஊருக்கு போய் நான் கடன் யார் யாருக்கெல்லாம் தரணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு, நான் யார்கிட்ட பாக்கி வசூல் பண்ணுமோ அவங்க கிட்டலாம் வாங்கிட்டு, என் மனைவி மக்களுக்கும் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி தேடி கொடுத்துட்டு நிம்மதியா உன் கையால செத்து போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட பூதமும் அவர் சொல்றதை நம்பி அவருக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குச்சா. ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம், விண்ணப்பம்னு சொல்ல முடியாது, நிபந்தனை. ஏன்னா நீ என்னை ஏமாத்த நினைச்சினா நீ எங்க இருந்தாலும் அங்க உன்னை வெட்டுவேன், இது சத்தியம் அப்படின்னு அந்த பூதம் சொன்னுச்சான். அவரும் அந்த பூதத்துக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் சொந்த ஊருக்கு வந்தாராம். வந்தவர் சொன்ன மாதிரியே சொந்த ஊருக்கு கடன் எல்லாம் அடைச்சிட்டு வசூல் பாக்கி எல்லாமே வாங்கி தன்னுடைய மனைவி மக்களுக்கு ஒரு வியாபாரத்தை அமைச்சு கொடுத்து அவங்க வாழ ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அந்த பூதத்தை நோக்கி போனாராம். அவருடைய முகமெல்லாம் அழுது 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 ரொம்ப சோர்ந்து போய் கவலையின் மொத்த ரூபமா இருந்தாராம். அவரை பார்க்கவே அவ்வளவு பாவமா இருந்துச்சாம். அவரு அந்த மரத்துக்கிட்ட உக்காந்தாராம். அப்ப அந்த வழியா ஒரு வழிபோக்கன் மானோட வந்தாராம். அவரும் ஒரு பெரிய வணிகன் தானா. அவர் இவரை பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு வணிகனே, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு, முகமெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கே, உங்க கதைய என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். இவரும் அந்த பூதம் தனக்கு தண்டனை கொடுக்குற கதைய சொன்னாராம். இதை கேட்ட வணிகன், அந்த பூதம் எப்படி இந்த வணிகனை கொல்றாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு அவரும் இந்த வந்த வணிகன் பக்கத்திலே உட்காந்துட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் அந்த பக்கமா வந்தாராம். அவர் கையில 2 நாயை வச்சிருந்தாராம். அவரும் இந்த வணிகனை பார்த்துட்டு, ஏப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். அந்த வழிபோக்கனும் இந்த வணிகன் கிட்ட கேட்ட மாதிரியே இந்த நாயோட வழிபோக்கனும் இவர்கிட்ட கேட்டாங்களாம். அந்த நாயோட வந்தவரும் ஒரு வணிகன் தானா. அவரும் தன்னுடைய கதையை அந்த நாயோட வழிபோக்கன் கிட்ட சொன்னாராம்.
உடனே இத கேட்ட வந்த நாயோட வந்த வழிப்போக்கன், "அப்படியா? இந்த பூதம் எப்படிதான் உனக்கு கொல்லுதுன்னு நானும் பார்க்குறேன்ப்பா. எனக்கு உன் முகத்த பார்க்கவே கஷ்டமா இருக்குது. அதுவரைக்கும் உன் கூட உட்கார்ந்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அந்த வந்தவர் மாரியே அந்த வணிகன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டாராம். 3வதா இன்னொரு வழிப்போக்கன் வந்தாராம். அவர் கையில கோவேரி கழுத இருந்துச்சாம். அவரும் என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த வணிகன் திருப்பி இந்த கதையை சொல்ல, "சரி அந்த பூதம் உன்னை எப்படி கொல்லுதுன்னு நானும் பார்த்துட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கத்துல உட்காந்துட்டாராம். மொத்தத்துல இவங்க 3 பேரும் அவங்க கழுத, நாய், அப்புறம் மான் இந்த 3 விலங்குகளோட அந்த வணிகன் கூடயே உட்காந்துட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல பூமியே அதிர்ந்துச்சாம். பெரிய சத்தம் வந்துச்சாம். அப்படியே அதுல இருந்து பூதம் வந்துச்சாம், மண்ணை பொளந்துக்கிட்டு. இந்த வணிகன் முன்னாடி பெரிய வாளோட நின்னுச்சான். அந்த வணிகனை அந்த பூதம் வாள் எடுத்து வெட்ட போற சமயம் அந்த வணிகன் ஓன்னு அழுதாராம். இத பார்த்த மத்த 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். அவங்க 3 பேரும் அந்த பூதத்துக்கிட்ட, "பூதமே பூதமே இவரை விட்டுருங்க" அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பூதம் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னிச்சாம். உடனே அந்த மானோட வந்த வழிப்போக்கன், "நான் உனக்கு என்னுடைய கதையை சொல்றேன். என்னுடைய கதை உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதனுடைய தண்டனையில ஒரு பங்கை குறைச்சிருன்னு சொல்லி கேட்டாராம். இதை கேட்ட பூதமும் யோசிச்சுட்டு, "சரி சொல்லு, எனக்கு பிடிச்சிருந்தா நான் தண்டனைய ஒரு பங்கா குறைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். சரின்னு அந்த வழிப்போக்கனும் கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வழிப்போக்கனும் ஒரு வணிகன் தான். அவர் மனைவியோட தன் சொந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாராம். ஆனா என்ன ஒரு குறைனா, அவங்க மனைவிக்கும் இவருக்கும் குழந்தையே இல்லையா. இத ரொம்ப நினைச்சு நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்தாராம். வெளியில இருந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்தலாம்னு சொல்லிட்டு. அப்ப வேற ஒருத்தருடைய மகனை தாம் பிள்ளையா தத்தெடுத்து வளர்த்தாராம். நல்லாதான் போச்சாம். அந்த பையனுக்கும் 10 வயசு ஆச்சாம். அப்புறம் அவர் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டாராம். அது வரைக்கும் நல்லா இருந்த அவருடைய மனைவி அந்த வளர்ப்பு பையன் மேலேயும் அந்த பையனுடைய தாய் மேலேயே வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சாங்களாம். தினமும் கொடுமைப்படுத்துறது, திட்டுறது, அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணாங்களாம். அப்புறம் இப்படிலாம் நம்ம பண்றோமேன்னு சொல்லி அவர் வந்தா சொல்லிடுவாங்களே, அதனால இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அந்த மனைவிக்கு தோணுச்சாம். அவங்க மனைவி நல்ல மந்திரம் தெரிஞ்சவங்களாம். அதனால அவங்க மந்திரத்தை பயன்படுத்தி அந்த பையனை ஒரு கன்றாகவும் அவனுடைய அம்மாவை ஒரு பசுவாகவும் மாத்திட்டாங்களாம். மாத்தி சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டாங்களாம். அந்த வணிகன் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தாராம். வந்தவரு அந்த பையனும் அவங்க அம்மாவும் எங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த சோகத்துல அந்த பையன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு வாய்க்கூசாவும் போய் சொல்லிட்டாங்களாம். இதையும் அந்த வணிகன் உண்மையை நம்பி துக்கம் கொண்டாடினாராம். கரெக்டா 1 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாக்கு அவங்க கர்ம காரியம்லாம் பண்ணணும்ல, அந்த மாதிரி பண்ண அவர் ஒரு பசுவை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சொன்னாராம். அந்த பசுவை பார்த்துட்டு இவருக்கு ஏதோ தோணுச்சான். அந்த பசுவும் இவர் முன்னாடி கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சான். அதனால அந்த பசுவை பலி கொடுக்க இவருக்கு தோணலையாம். அந்த வேலையாள் கிட்ட, "இந்த பசுவை கொண்டு போய் வேற யார்கிட்ட கொடுத்துருங்க, வேற ஒரு பசுவை கொண்டாங்க" அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அந்த பசு கண்ணீர் விட்டு அழுதுனால இதை பலி கொடுக்க தனக்கு விருப்பம் இல்லைன்றத அவர் அப்படி சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையாலும் அந்த பசுவை கொண்டு போய் விட்டுட்டு வேற ஒரு கண்ணுக்குட்டியே கூட்டிட்டு வந்தாங்களாம். அந்த கண்ணுக்குட்டி அவருடைய மடியை ஒரு மேல தவழ்ந்து அவரை சுத்தி சுத்தி அவர் மூஞ்செல்லாம் முத்தம் கொடுக்குற மாதிரி நாவால வருடி விட்டுச்சான். இதை பார்த்தோன்னா அவருக்கு தன் பையனோட ஞாபகம் வந்துச்சான். அதனால அந்த கண்ணுக்குட்டியையும் பலி கொடுக்க மனம் இல்லாம, "இதை கொண்டு போய் நீங்களே எங்கேயாவது வச்சுக்குங்க, என் கண்ணில் காட்டாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி பலி கொடுக்குறது அப்படின்னு அவங்க மனைவி அவருடைய மனசை மாத்துனாங்களாம். அதனால அவர் என்ன சொன்னாராம், "எந்த மாடையும் இங்க கொண்டு வராத, என் பேரை சொல்லி நீங்களே பலி கொடுத்துருங்கன்னு" சொல்லிட்டு அந்த வேலையாள்கிட்ட காசை கொடுத்துட்டாங்களாம். அந்த வேலையாலும் அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அந்த வணிகர் தான் மனைவியோட சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில அந்த வேலையாள் அந்த வணிகரை பார்க்க நின்னாராம். அவர் ரொம்ப பதட்டமா இருந்தாராம். அந்த வணிகர், "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டப்ப அந்த வேலையாள் சொன்னாராம், "நீங்க கொடுத்த கண்ணுக்குட்டிய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப என் பொண்ணு இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நாணத்தோட எந்திரிச்சு உள்ள போயிட்டா" அப்படின்னு சொன்னாராம். "இதுல என்ன இருக்கு, கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு ஏன் போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர் கேட்டாராம். அதுக்கு அந்த வேலையாள் சொன்னாராம், "என் பொண்ணு சாதாரணமா இல்ல, மந்திரம் தெரிஞ்சவ. அவகிட்ட நான் கேட்டப்ப
இந்த மாதிரி ஒரு வயசு பையனை பார்த்தா ஒரு வயசு பொண்ணு எப்படி முன்னாடி நிப்பா? அதனாலதான் நாணத்தோட நான் பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாராம். என்னது வயசு பையனா அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க ஐயா, நான் கேட்டப்ப என் பொண்ணு சொன்னா இது கண்ணுக்குட்டி இல்ல உங்களோட பையன் அப்படின்னு. உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு இன்னொன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாங்க அப்படின்னு இந்த வணிகர் கேட்டாராம். அதுக்கு அந்த வேலையார் சொன்னாராம், அந்த பசுன்னு ஒரு பசுவை கூட்டு வந்தால மொத பலி கொடுக்க, அந்த பசு வந்து பசு கிடையாது, அந்த பையனுடைய அம்மா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த வணிகருக்கு கண்ணு முன்னு தெரியாம கோவம் வந்துருச்சாம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். அவங்க அம்மாவை வந்து நீங்க வெளியில கொடுக்க சொன்னதுனால நான் கொண்டு போய் கறிக்கடையில கொடுத்துட்டேன். அவங்க நேத்தே அந்த பசுவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த வணிகருக்கு தலையே சுத்தி போச்சான். தான் மனைவி நினைச்சு கோவமா வந்துச்சான். இருந்தாலும் அவரை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மந்திரக்கார பெண்ணை அதாவது மந்திரக்கார பெண்ணுங்கிறது அந்த வேலையாளுடைய பொண்ணு. அவங்கள பார்க்க இந்த வணிகர் போயிருந்தாங்களாம். அவங்க வீட்டுக்கு போனோன்னே அந்த பெண் அவரை உள்ள அழைச்சு நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். இந்த மாதிரி அவர் போனதுமே அவங்க மனைவி வந்து மந்திரம் பண்ணி அவங்க பையனை கண்ணுக்குட்டியாவும் அந்த பையனுடைய அம்மாவை பசுவாவும் மாத்தி சந்தையில வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்து நடந்த வரைக்கும் எல்லாமே சொன்னாங்களாம். இதை கேட்ட அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. அவர் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சி கேட்டாராம், இந்த கண்ணுக்குட்டியை எப்படியாவது தன்னுடைய பையனா மாத்தி கொடுக்க சொல்லி. அந்த பொண்ணும் நான் மாத்தி கொடுக்குறேன், ஆனா 2 நிபந்தனை அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்களாம் அந்த வணிகனும். எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாங்களாம். அவர் சம்மதம் சொன்னாராம். என்ன மாதிரி ஒரு வேலையாளுடைய பொண்ணு உங்களை மாதிரி பெரிய வணிகனுடைய வீட்டுக்கு மருமகளா வளர்ந்து உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவரும் சம்மதம் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டாராம். இந்த அளவுக்கு கேவலமான செயல் செஞ்சவங்க மனைவியா என் இஷ்டத்துக்கு என்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு விலங்கா மாத்தணும், அதுக்கு உங்க அனுமதி வேணும்னு கேட்டாங்களாம். அவரும் நானே ஒரு தண்டனை கொடுக்கணும் தான் நினைச்சேன், அது மூலியமாவே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா இந்த 2 நிபந்தனையும் அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்களாம் அந்த வணிகன். இப்ப அந்த பொண்ணு அந்த கண்ணுக்குட்டியை வந்து அவங்களுடைய பையனா மாத்தி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அவங்க மனைவி பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பெண் அவங்க மனைவியை வந்து ஒரு மான்குட்டியா மாத்திட்டாங்களாம். அன்னையில இருந்து இவர் எங்க வெளியே போனாலும் அந்த மான்குட்டியை கூட்டிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் போனாராம். அதுதான் இவருடைய கதையா. இதை கேட்ட பூதம், ஆமா வணிகனே, உன்னுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. சரி, நான் இவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையில ஒரு பாதிய குறைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னுச்சான். உடனே திருப்பி வாழை ஓங்குச்சான். கூடையே ஒரு வழிப்போக்கன் நாயோட இருந்தார்ல, அவர் வந்து என்னுடைய கதையும் இந்த மாதிரி சுவாரஸ்யமா தான் இருக்கும், கேட்டு பாரு, உனக்கு விருப்பம் இருந்தா இவரோட தண்டனையில ஒரு பாதியை குறைச்சிரு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி சொல்லு அப்படின்னு அந்த பூதமும் கேட்டுச்சான். இவரும் சொல்ல ஆரம்பிச்சாராம். இவருடைய கதையில அண்ணன் தம்பி 3 பேரு. இவர் தான் முதல்ல. இவருக்கு தம்பி 2 பேரு. இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த 5000 பொற்காசுகளை 3ஆ பிரிச்சு வணிகம் பண்றதுக்கு கொடுத்துட்டாராம். இவருடைய காசை வச்சு இவர் நல்லா வணிகம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்தாராம். இவருடைய தம்பிகள்லாம் வேறு வேறு திசையில போயிட்டாங்களாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு அவருடைய 2வது தம்பி அவங்க கடைக்கு வெளியில பிச்சைக்காரனை போல நின்றுட்டு இருந்தாராம். என்னடா ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாராம். அதுக்கு அவங்க தம்பி சொன்னாராம், என் வியாபாரத்துல எல்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னா போட்ட காசெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொன்னாராம். இவரும் அவங்க தம்பியை வந்து மன்னிச்சு, சரி விடு பரவாயில்ல, வியாபாரம்னா நஷ்டம் இருக்குதானே செய்யும், இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா அப்படின்னு அவரோட கூட்டு சேர்த்து 1 வருஷம் கழிச்சு தனக்கு வந்த லாபத்துல அவங்க தம்பிக்கு 2000 பொற்காசுகளை பிரிச்சு கொடுத்தாராம். அவங்க தம்பியும் அதை வச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்ப இன்னொரு தம்பியும் வந்து காசெல்லாம் தொலைச்சுக்கிட்டு வந்து நின்னாராம். இவரும் அவங்க 2வது தம்பிக்கு பண்ண மாதிரியே அவருடைய இன்னொரு தம்பிக்கு கூப்பிட்டு எல்லாமே பண்ணாராம். அதே மாதிரி 1 வருஷம் கடைசியில 2000 பொற்காசுகளை கொடுத்தாராம். இப்ப அவங்க தம்பிங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு இவர்கிட்ட திருப்பி வணிகம் பண்ண போறோம், வெளிநாட்டுல போய் வணிகம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவரு அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. ஏற்கனவே நஷ்டமாயி போச்சு, நீங்க பண்ணதெல்லாம் போதும், உள்ளூர்லயே வியாபாரம் பண்ணுங்க, வணிகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனா அவங்க 2 தம்பிங்களும் ஒத்துக்கவே இல்லையா.
ரொம்ப பிடிவாதமா இருந்தனால இவருக்கும் வேற வழி இல்லாம, "சரி பண்ணுங்க. ஆனா நானும் கூட சேர்ந்து வரேன். நானும் கூட சேர்ந்து பண்றேன். வர லாபத்த நம்ம சரிசமமா பிரிச்சுக்கலாம்" அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு, இப்ப அதுக்கு போடுறதுக்கு முதல் வேணும் இல்லையா? அதுக்காக மிச்ச சொத்துக்களை எல்லாம் வித்தா 6000 பொற்காசுகள் இருந்துச்சாம். இப்ப இந்த 6000 பொற்காசுகள்ல 3000 பொற்காசுகள வந்து சமமா 3 பேரும் 1000 பொற்காசுகளா பிரிச்சுக்கிட்டாங்களாம். மிச்சம் இருந்த 3000 பொற்காசுகள ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிய வச்சுட்டாங்களாம். ஏன்னா பின்னாடி கஷ்ட நஷ்டம் வந்தா எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஒளிய வச்சுட்டாங்களாம். இப்படி ஒளிய வச்சுட்டு 3 பேரும் கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போனாங்களாம். நல்ல வணிகம் பண்ணாங்களாம். பல மடங்கு லாபமா. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்களாம். வரும்போது அந்த கப்பல்ல ஏறும்போது ஒரு பெண்ண பார்த்தாராம் இந்த முதல் அண்ணன். அவர் வந்து அந்த பெண்ண பார்த்துட்டு, "என்ன பெண்ணே என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். "நீ ரொம்ப பாவமா இருக்கிறியே பெண்ணே! உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது உதவி வேணுமா?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெண், "நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. காலத்தின் கட்டாயம், துரோகம், வஞ்சனை இதனால என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ஏழையாயிட்டேன். ஏழ்மையில வாடுறேன். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டாங்களாம். இவரும், "எனக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லு நான் பண்றேன்" அப்படின்னு சொன்னாராம். "என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் பணிவிடை பண்ணிட்டு உங்களோடயே வாழ்ந்துடுறேன். 3 வேளை சோறு அத விட பெருசா எதுவும் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்களாம். இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுனால அந்த பொண்ண அவங்க விருப்பப்படியே மனைவியா ஏத்துக்கிட்டாராம். அங்கேயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாராம். அப்புறம் கூட்டிக்கிட்டு 3 பேரும் கப்பல்ல அவங்க வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருந்தாங்களாம். வர வழியில இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அதனால அந்த பொண்ணு கூட சந்தோஷமா பேசி வச்சுக்கிட்டு இருந்தாராம். அவங்க தம்பிங்கள இவர் கண்டுக்கலையாம். இத பார்த்த அவங்க தம்பிங்களுக்கு இவர் மேல கோவம் வந்துருச்சாம். அதனால இவரு அவங்க மனைவியோட கப்பல்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேத்தையும் தூக்கி கடல்ல போட்டுட்டாங்களாம். போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு மிச்சம் இருந்த காசு, அவ்வளோ நகைங்க, பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமா தான் சொந்த ஊருக்கு வந்துட்டாங்களாம். தூக்கத்திலிருந்து கண் விழிச்ச அந்த வியாபாரிக்கு மிகவும் அதிர்ச்சியா இருந்துச்சாம். ஐயையோ! என்னது இது? அப்படின்ட்டு. ஆனா அவங்க மனைவி எதையுமே கண்டு அதிர்ச்சி அடையலையாம். இவரு வியப்போட பார்த்தாராம். அப்பதான் அங்க ஒரு வித்தியாசம் வரும். என்னன்னா, அவங்க மனைவி ஒரு பெண்ணே கிடையாது. அவங்க ஒரு பூதம். அவங்க பூத ரூபம் எடுத்து இவர் முன்னாடி நின்னாங்களாம். இத பார்த்து அவருக்கு முதல்ல பயமா தான் இருந்துச்சாம். அதுக்கப்புறம் பயப்படாதீங்க. நான் உங்கள ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் உங்களுடைய மனைவி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சாம். உங்கள இப்படி பண்ண உங்க தம்பிகள நான் பழிவாங்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொன்னுச்சாம். இவரு என்னதான் இருந்தாலும் அவங்க என்னுடைய தம்பி. நீ அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது. கொல்லாத கொல்லாதன்னாராம். இருந்தாலும் அந்த பூதம் ஆவேசமா, ஆக்ரோஷமா இவர வந்து அதனுடைய கையில ஏந்திக்கிட்டு பறந்து போச்சாம். போயிட்டு இவர அவருடைய வீட்டு கூரை மேலேயே போட்டுருச்சாம். இவரு கூரையில இருந்து இறங்கி வந்தாராம். இருந்தாலும் விடாம கத்திட்டே இருந்தாராம். என் தம்பிகளை ஒண்ணும் பண்ணிராத. அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க. ஒண்ணும் பண்ணிராத அப்படின்னு. வேகமா அந்த பூதம் அதெல்லாம் காதுல வாங்காம போயிட்டே இருந்துச்சாம். போயிட்டு இவரும் உள்ள போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனாராம். வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சாம். இவர் எந்திரிச்சு வந்து பார்த்தா அவர் வீட்டுக்கு வெளியில 2 நாய்கள் கட்டப்பட்டு இருந்துச்சாம். 2 நாய்களும் இவரை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சாம். பக்கத்திலேயே அவருடைய மனைவி, அதாவது அந்த பூதமும் நின்னுட்டு இருந்துச்சாம். "என்னது இது?" அப்படின்னு கேட்டாராம். "உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள நன்றி உள்ள நாயா மாத்திருக்கேன். இவங்க காலம் முழுக்கும் இந்த நன்றியோடயே உங்க சுத்தி இருக்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். இவரும் அதை ஏத்துக்கிட்டாராம். இதுதான் அவரோட கதையாம். இந்த கதையை கேட்ட போதும், "உன் கதையும் சுவாரஸ்யமா தான் இருக்குது. அதனால நான் இன்னும் தண்டனைய ஒரு பங்கு குறைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். இப்ப திருப்பவும் அந்த வாளை எடுத்து அந்த வணிகனை வெட்ட போச்சாம். அப்ப இன்னொருத்தர் இருக்காருல்ல, கோவேறு கழுதையோட வந்தவரு, அவரு தன் கதையை சொல்றேன். அதனால இன்னும் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா இந்த தண்டனையை முழுசும் நீ குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த பூதமும் யோசிச்சுச்சான். யோசிச்சுட்டு, "சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல, உங்க கதையை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த கோவேறு கழுதை வச்சிருக்காருல்ல, அவருடைய கதையை வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம். அவர் வந்து இதே மாதிரி வணிகர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வர 4 பேருமே வணிகர் தான். இவரும் இதே மாதிரி வணிகர் தானா. அவரும் வியாபாரத்துக்காக தான் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போயிருந்தாராம். அவர் வந்து பார்க்கும்போது அவருடைய மனைவி வேறு ஒருத்தருடைய தொடர்பு வச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் கடுங்கோவம் வந்துருச்சான். அதை போய் அவர் கேட்டதுக்கு அவர் மனைவி அவங்க மீது தண்ணி தெளிச்சு மந்திரம் பண்ணி அவரை வந்து நாயா மாத்திட்டாங்களாம். உடனே அவரு கதறி அழுதாராம். ஊரா போனாராம். கடைசியா ஒரு மந்திரவாதிகிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சாராம். மந்திரவாதி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாராம். மந்திரவாதி உடனே இவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவரை தேத்தி மந்திரங்களும் சொல்லி கொடுத்தாராம். மந்திரத்தை சொல்லி கொடுத்து
அவரை ஒரு வாய் தேத்தினாராம். தேத்திட்டு அந்த நாய் உருவத்திலிருந்து மனித ரூபத்துக்கு கொண்டு வந்தாராம். திருப்பி இன்னும் சில மந்திரங்கள சொல்லிக் குடுத்தாராம். அவருக்கு மந்திரங்கள்லாம் தெரியும்படி செஞ்சாராம். அப்புறம் இந்த மந்திரத்த சொல்லி இந்த தண்ணிய யார் மேல தெளிச்சினா, நீ நினைக்கிற ரூபத்துக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இத கேட்ட அந்த வியாபாரியோ வேலையா தான் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து தான் மனைவி மேல அந்த தண்ணிய தெளிச்சு மந்திரத்த சொன்னாராம். உடனே அவங்க மனைவி ஒரு கழுதையா மாறிட்டாங்களாம். இப்ப அவர் எங்க போனாலும் அந்த கழுதைய கூட்டிக்கிட்டே போறாராம். இதுதான் அந்த 3வது வழிப்போக்கனுடைய கதை. அவர் சொல்லி முடிச்சோன்ன அந்த பூதத்துக்கு இந்த கதையும் சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு தோணுச்சாம். உடனே அந்த 3 வணிகரும் சேர்ந்து அதாவது வந்த வணிகனுடைய பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து அவரை மன்னிச்சு விடுமாறு கேட்டுக்கிட்டாங்களாம். அந்த பூதமும் சரின்னு சொல்லிட்டு அந்த வணிகனை விடுவிச்சிருச்சான். இதுதான் இந்த கதை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணோம்னா நம்ம செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் திருப்பி நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு. இதுதான் இந்த கதையினுடைய நீதி. சரி, நாம வேற கதையோட சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.